Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Ghee Mysore Pak. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 cup gram flour, 1/2 cup ghee, 1/2 cup sugar எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு ஜலிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க ஜலிச்சாதான் நல்லா அந்த கட்டி இல்லாம வரும். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. இந்த பேலன்ஸ் இருக்க கீ எடுத்து வச்சிருங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 cup சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/4 cup வாட்டர் போடணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைசூர் பாக் நல்லா வரும். கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்க நெய்யும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா நெய்யும் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.